டிசிஎஸ் உங்களோட ட்ரீம் ஜாபா? டிசிஎஸ்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்மளுடைய கரிக்குலம்ல வெறும் 60% இருந்தாலே போதுமா? டிசிஎஸ் ஓட என்கியூடி எக்ஸாம், அதாவது நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட், இந்த ஒரு டெஸ்ட் எழுதி நம்ம கிளியர் பண்ணிட்டாலே நம்மளால டிசிஎஸ்ல ஆஃபர் வாங்கிட முடியுமா? டிசிஎஸ்ல ஃப்ரெஷர்ஸ்க்கு 9 லேக் சேலரியா? ஸோ உங்களுக்கு டிசிஎஸ் வந்து ஒரு ட்ரீம் ஜாபா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசிஎஸ்ல ஃப்ரெஷர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த அப்ளை பண்ணி அந்த ப்ரொசீஜர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராக் பண்ணி நம்மளால ஆஃபர் வாங்க முடியும் அப்படின்ற என்டையர் ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஈவன் உங்களுக்கு இப்போ கரண்ட் அப்கமிங் ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியாட்டினாலும் சரி, இந்த வீடியோவை நீங்கள் ஃபியூச்சரில் ஆஃப்டர் 6 months 1 year கழிச்சு நீங்கள் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ டிசிஎஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு கெரியர் கைடன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கம்மிங் February 13th அப்போ டிசிஎஸ் உடைய என்கியூடி, அதாவது நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட், அந்த போர்ட்டலுக்கான லிங்க் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் டிசிஎஸ்ல ஜாப் வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் உடைய வெப்சைட்டில் போயிட்டு அந்த என்கியூடி எக்ஸாமுக்கு நீங்கள் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து February 13th க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்ஸை இனிஷியலைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த என்கியூடி எக்ஸாம்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்கியூடி எக்ஸாம்ஸில் 2 டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. அதாவது இந்த நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. இந்த 2 டைப்பில் என்னென்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. இதில் பார்ட் ஏல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட் ஏல 3 செக்ஷன்ஸாக பிரிக்கிறாங்க. நம்பர் 1 நியூமரிக்கல் எபிலிட்டி, நம்பர் 2 வெர்பல் எபிலிட்டி, நம்பர் 3 ரீசனிங் எபிலிட்டி. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் மாதிரி தான் இருக்கும். தென் பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கோடிங் ரிலேட்டடாக இருக்கும். இந்த பார்ட் பியில் அட்வான்ஸ் குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி செக் பண்ணுறாங்க. தென் அட்வான்ஸ் கோடிங், அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஏல சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட் ஏல அந்த 3 டிவிஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா 25 minutes, 25 minutes அண்ட் 25 minutes, மொத்தம் 75 minutes கொடுக்குறாங்க. தென் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 25 minutes அண்ட் 90 minutes கொடுக்குறாங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை முடிக்கிறதுக்கு அரௌண்ட் 3 hours கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஓகே, இந்த பார்ட் ஏ பார்ட் பி நான் முடிச்சுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஏ நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு பார்ட் பி தெரியாது, கோடிங் தெரியாது, என்னால் டிசிஎஸ்குள்ளே போக முடியாதா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 3 types ஆஃப் ஜாப் ரோல்ஸ் கொடுக்குறாங்க டிசிஎஸ்ல இப்போ இருக்க சுச்சுவேஷனில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஞ்சா, டிஜிட்டல் அண்ட் பிரைம். அதாவது டிசிஎஸ் நிஞ்சான்னு சொல்லுவாங்க, தென் பிரைம் சொல்லுவாங்க, டிஜிட்டல்னு சொல்லுவாங்க. இந்த 3 கேட்டகரிக்கு இப்போ டிசிஎஸ் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ ஈவன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் டிசிஎஸ் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. நான் டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2007 நான் ஜாயின் பண்ணேன். நான் டிசிஎஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி 3 ரோல்ஸ்லாம் கிடையாது. ஒரு ஃப்ரெஷர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரே ரோல் தான் இருக்கும். நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் என்ஜினியர் ட்ரெயினி அப்படின்னு உள்ள போவோம். பட் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. டிசிஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெரைட்டியாக மாற்றிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் காலேஜஸ்க்குலாம் போகும்போது சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, 3 lakhs தான் கொடுக்குறீங்க, நீங்கள் 3.5 lakhs தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா கோட் அடிக்கிறவங்களாம் வந்து டிசிஎஸை சூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் டிசிஎஸ் என்ன பண்ணிட்டா அப்படின்னா நல்லா கோட் அடிக்கிறவங்களுக்கு ஒரு கேட்டகரியும் கோட் கம்மியாக அடிக்கிறவங்களுக்கு ஒரு கேட்டகரின்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. அந்த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா கோட் கம்மியாக அடிக்கிறவங்களுக்கு டிசிஎஸ் நிஞ்சா, இந்த கோட் நல்லா பண்ணுறவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் பிரைம். ஓகே, இந்த டிசிஎஸ் நிஞ்சா அதுக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 2 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்ஸ் அகேன் நிஞ்சாலே 2 டிவிஷன் இருக்காங்க. யூஜி கோர் சேலரி, பிஜி கோர் சேலரியாக கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து டிஜிட்டல் அதில் யூஜி கோர் சேலரி, பிஜி கோர் சேலரி அப்படின்னா பிரிக்கிறாங்க. தென் ஒன்ஸ் அகேன் பிரைம் அதுலேயும் யூஜி கோர் சேலரி, பிஜி கோர் சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இதில் இருக்க சேலரி நம்ம என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த டிசிஎஸ் நிஞ்சாவில் ஒரு யூஜி கேண்டிடேட் பிளேஸ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3.36 சேலரி தராங்க. தென் பிஜிக்கு பார்த்தீங்கன்னா 3.53 lakhs தராங்க. நெக்ஸ்ட் டிசிஎஸ் டிஜிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிக்கு வந்து 7 lakhs தராங்க. தென் பிஜிக்கு வந்து 7.3 lakhs தராங்க. தென் டாப் மோஸ்ட் க்ரீமாக அவங்க சூஸ் பண்ணுறது ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பிரைம். இந்த டிசிஎஸ் பிரைமில் யூஜிக்கு 9 lakhs தராங்க. தென் பிஜி கேண்டிடேட் 11.5 lakhs தராங்க. ஸோ ஓகே, இப்போ உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா யூஜி பிஜின்னு சொல்கிறீங்களே, இப்போ யூஜி பிஜியில் பிஎஸ்சி எம்எஸ்சிஐ, பிகாம் எம்காம், பிபிஏ எம்பிஏ இவங்களாம் எலிஜிபிளா அப்படின்னு செக் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி, அதுக்காக நம்ம எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தோம்னா டிசிஎஸோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 எலிஜிபிலிட்டி அவங்களோட எஜுகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா டிகிரி வந்து பிஇ பிடெக் எலிஜிபிள், தென் எம்இ எம்டெக் எலிஜிபிள், தென் எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி. அதாவது இந்த பர்டிகுலர் ரோலுக்கு இப்போ வரப்போகிறதுக்கு இந்த இந்த டிசிஎஸ் நிஞ்சா டிஜிட்டல் பிரைமுக்கு. ஓகே, இதில் வந்து ஏஜ் கிரைட்டீரியா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஏஜ் கிரைட்டீரியா இருக்குது. டிசிஎஸ்ல ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கு ஏஜ் வந்து 18 to 28 வரைக்கும் தான் எடுக்கிறாங்க.
ஓகே. பெர்சன்டேஜ் மார்க்ஸ் ஓகே. நான் பிஇ, பிடெக் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து பெர்சன்டேஜ்ல இருக்க எஜுகேஷன்ல வந்து மார்க்ஸ் பார்க்குறாங்களா அப்படின்னா, கண்டிப்பா டிசிஎஸ் செக் பார்ப்பாங்க. டிசிஎஸ் வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, 10த்ல 60 அபோவ் 60%, 12த் 60% அண்ட் டிகிரி அதிலேயே 60% எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இந்த 3லயுமே 60% எடுத்தா மட்டும் தான் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு. ஓகே. எலிஜிபிலிட்டில நெக்ஸ்ட் என்ன மேஜரான பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, இந்த டெஸ்ட் அப்பியர் ஆகும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அரியர்ஸ் எக்ஸாம் ஐ மீன் அரியர்ஸ் இருக்கக்கூடாது நம்மளுக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 7 செமஸ்டர்ல அப்பியர் ஆகுறாரு. அப்போ வந்து அவருக்கு ஸ்டாண்டிங் அரியர்ஸ் எதுவுமே இல்ல. அது ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் இருக்கலாம். ஸ்டாண்டிங் அரியர்ஸ் இருக்கக்கூடாது. இன்டர்வியூ அப்பியர் ஆகும்போது. இந்த அரியர்ஸ் ஓகே எனக்கு அரியர்ஸே இல்ல. 7 செமஸ்டருக்கு அரியர் இல்ல. நான் இன்டர்வியூ அப்பியர் ஆகுறேன். இப்ப 8 செமஸ்டர் நான் 8 செமஸ்டர் எனக்கு அரியர்ஸ் விழுந்துருச்சு. நான் எலிஜிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 7 செமஸ்டர்ல நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டோம். நம்ம ஆஃபர் வாங்கிட்டோம். ஓகே. இப்போ வந்து 8 செமஸ்டர் நமக்கு அரியர் ஆயிடுது. இப்ப டிசிஎஸ்க்குள்ள ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த அரியர்ஸ கிளியர் பண்ணியிருக்கணும். எய்தர் ஈவாலுவேஷன்ல கிளியர் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லாட்டி அகைன் அப்பியர் ஆகி கிளியர் பண்ணியிருக்கணும். புரோவைடட் நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி. ஸோ டிசிஎஸ்ல இன்டர்வியூ உட்காரும்போதும் உங்களுக்கு வந்து அரியர்ஸ் இருக்கக்கூடாது. நீங்க கம்பெனிக்குள்ள போகும்போது உங்களுக்கு அரியர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதான் டிசிஎஸோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்ம டிகிரி என்னென்னு பார்த்துட்டோம். ஏஜ் கிட்ட என்னென்னு பார்த்துட்டோம். மார்க்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. தென் அரியர்ஸையும் செக் பண்ணியாச்சு. இந்த 4 தான் டிசிஎஸ் வந்து மேஜர் எலிஜிபிலிட்டி செக் பண்றாங்க. இதுக்கு அடுத்து கரியர் கேப் இருந்தா எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்றாங்க. இந்த கரியர் கேப்க்கு டிசிஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 வருஷம் உங்களுக்கு கரியர் கேப் இருக்கக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு யூஜி முடிச்சிட்டீங்க. பிஇ முடிச்சிட்டீங்க. யூஜி அந்த பிஇ வந்து நீங்க 2016ல முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12லேருந்து 16 முடிச்சிட்டீங்க. அதுக்கடுத்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு 4 வருஷம் கேப் விடுறீங்க. 2020லேருந்து 22ல நீங்க எம்இ படிக்கிறீங்க அப்படின்னா, 4 வருஷம் கேப் ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்த 4 வருஷம் கேப் டிசிஎஸ் எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. டிசிஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 இயர்ஸ் கரியர் கேப்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, 2 இயர்ஸ் கேப் எதுவுமே பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, அது வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க டிசிஎஸ் வந்து. ஸோ டோட்டலா வந்து 5 மேஜர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் டிசிஎஸ் வந்து அவங்களுடைய ஃப்ரெஷர்ஸ் ரோலுக்கு எனக்கு கோடிங்கே தெரியாது. நான் உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிஞ்சா ரோல் தான். இந்த நிஞ்சா ரோலுக்கு வந்து நீங்க ஆப்டிடியூட்ஸ், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அதை மட்டும் நீங்க எடுத்து ரெடி பண்ணிட்டா போதும். யூ கேன் கெட் இன் டு டிசிஎஸ் நிஞ்சா ரோல். நீங்க உள்ள போயிட்டு டெவலப் பண்ணுங்க. உள்ள போயிட்டு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை டெவலப் பண்ணி டாப் பொசிஷனுக்கு போயிடலாம். தென் ஓகே நம்ம பார்ட் ஏ நல்லா பண்ணியிருக்கேன். பார்ட் பி நல்லா பண்ணியிருக்கேன். then you are eligible for TCS digital and TCS prime role. ஸோ சேலரி வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்ட் பியில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாட்டி பார்ட் ஏல மட்டும் எடுத்து உங்களுக்கு டிசிஎஸ் நிஞ்சா ரோலுக்கு சூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் வந்து இப்போ பிரைம் அண்ட் டிஜிட்டல் ரோலை கிராக் பண்ணணும், இன்டர்வியூ கிராக் பண்ணணும்னா என்னோட பர்சனல் அட்வைஸ் ஆஸ் அ டிசிஎஸ் எக்ஸ் எம்ப்ளாயி நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் டிஎஸ்ஏல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. டிஎஸ்ஏ ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். அது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் உங்க நாலேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப் டெவலப்மெண்ட் as well as இந்த டிஎஸ்ஏ இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காங்க. யூ கேன் ஈஸிலி கெட் இன் டு டிஜிட்டல் as well as பிரைம் ரோல். ஸோ பிரைமுக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, டிஜிட்டலுக்கு அடுத்து பிரைம் தான் இருக்கிறதுலே கிரீம். இந்த பிரைம்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்னோட பர்சனல் சஜஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஎஸ்ஏல மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க. நீங்கள் பிரைம் ரோலில் ரொம்ப ஈஸியாக மோர் தென் 9 lakhs வரைக்கும் டிசிஎஸ்ல ஆஸ் அ ஃப்ரெஷராகவே நீங்கள் என்ட்ரி ஆகலாம். சரி ஓகே. இந்த டிசிஎஸ்ல வந்து நிறைய ஃபேக் நடக்குது. அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கலாம். டிசிஎஸ்ல ஓப்பனிங் இருக்குது ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்படின்னு இருக்கும். ஃபேக் மெயில்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் டிசிஎஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வருது அப்படின்னா, அந்த டிசிஎஸ் டொமைன்லேருந்து தான் வரும். @tcs.com அப்படியே ஒரு மெயில் வந்துச்சுன்னா @tcs.com. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸ்ல இருக்கும்போது என்னோட இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா usain.a@tcs.com. இதான் என்னோட டிசிஎஸ் இமெயில் ஐடி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மெயில் வருது அப்படின்னா @tcs.com இருக்கும். ஒரு ஜிமெயிலில் இருந்தோ ஒரு யாஹூல இருந்தோ இந்த மாதிரி ஏதாச்சும் வேற டொமைனில் இருந்துச்சு அப்படின்னா 100% ஃபேக் தான். இல்லாட்டி ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு கன்சல்டன்சி அந்த மாதிரி அனுப்புவாங்க. அதை நீங்கள் எப்பயுமே ட்ரஸ்ட் பண்ண வேணாம். ஓகே. நம்பர் 2 என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த டிசிஎஸ்ல வந்து டிசிஎஸ் நினைச்சு ஏமாற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்ஆர் ஐடி கார்டை காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. டிசிஎஸ் எப்பயுமே ஹெச்ஆர் ஐடி கார்டெலாம் காமிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த ஹெச்ஆர் ஐடி கார்டெல்லாம் பார்த்து நீங்கள் எதுவும் ஏமாற வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி இந்த டொமைன் பாருங்கள். டிசிஎஸ் டொமைனில் வந்திருக்கான்னு பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஆர் ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னாலே அது ஃபேக்காக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிசிஎஸ் எப்பயுமே உங்கள்கிட்ட வந்து இனிஷியலாக எந்த ஒரு பேமெண்ட்டோ ஒரு டெபாசிட் அமௌண்ட் அப்படிலாம் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே அது வந்து ஃபேக் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே. உங்களுக்கு வந்து நீங்கள் டிசிஎஸ்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஒரு மெயில் வந்திருக்கும். இந்த ஆஃபர் கரெக்டாக அப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெயில் போடுங்க. careers@tcs.com அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஈவன் அந்த மெயில் ஐடி கூட நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் அதாவது ஃப்ராடுலண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெயிலோ ஒரு காலோ வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த கரியர் மெயிலுக்கு நீங்கள் ஒரு மெயில் போட்டு இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்திருக்கு ட்ரூவான்னு சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிசிஎஸ் சைட்லேருந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபேக் அப்படின்றத. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் 3 லிங்க் கொடுத்துருக்கேன்.
அதாவது இந்த டிசிஎஸ் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டொமைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா tcs.com/careers அந்த டொமைன் வந்து நீங்கள் ட்ரஸ்டபிள் டொமைன் தான். தென் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் ஐயான் அது டிசிஎஸ் ஐஓஎன் அந்த டிசிஎஸ் ஐயான்னு வந்து ஆத்தென்டிக் டொமைன் டிசிஎஸோட டொமைன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப் டொமைன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் step.tcs.com இதில் tcs.comன்றதான் மெயின் டொமைன். அந்த மெயின் டொமைனுக்கு முன்னாடி சப் டொமைன் வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு. இந்த மாதிரி எந்த சப் டொமைனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது டிசிஎஸ்னால தான் பண்ண முடியும். இந்த மாதிரி சப் டொமைன் வழியாக வந்தாலும் அதுவும் கரெக்டான வெப்சைட் தான் நினச்சிக்கோங்க. நீங்கள் இந்த 3 லிங்க்குமே கொடுத்துருக்கேன். இந்த 3லையுமே நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். ஈவன் இந்த வீடியோ வந்து நீங்கள் லேட்டராக பார்த்தா கூட நீங்கள் ஃபியூச்சரில் எப்படாலும் இந்த 3 டொமைனை யூஸ் பண்ணி நீங்கள் டிசிஎஸ்க்கு ஃப்ரெஷராக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிசிஎஸ்ல ஃப்ரெஷராக போகணும், அதுக்கு உங்களுக்கு கரியரை பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் என்னை பர்சனல் மீட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணலாம். டிசிஎஸ் உண்மையிலேயே ஜாலியான கம்பெனியா அப்படின்னா கண்டிப்பாக ஜாலியான கம்பெனி தான். நான் டிசிஎஸ்ல 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். டிசிஎஸ் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறது எஸ் இட்ஸ் ட்ரூ. ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அந்த 5 இயர்ஸ் கரியரில் யாரையுமே ஃபயர் பண்ணது கிடையாது. ரொம்ப ஜாலியாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்கும். உங்களோட கரியரை டிசிஎஸ்ல பில்ட் பண்ணிக்கிறீங்க இனிஷியல் ஸ்டேஜில் அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிசிஎஸ்ல பிளேஸ் தாங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், நிறையா லேர்ன் பண்ணுங்க, உங்களுடைய கரியரை பில்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.